ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் லஞ்சுன்னு தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கேப்ப மாவு தோசை, அப்புறம் எனக்கு இட்லி, அவ்வளோதான். கேப்ப மாவு மட்டும் இல்லை, நம்ம எப்பவும் இட்லி காட்டுற இதில் கேப்பை சேர்த்து ஆட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா தால்ச்சா வைக்கலாம்னு தான் இருக்கிறோம். தால்ச்சாவுக்கு நான் ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது சிக்கன் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறம் முட்டைக்கோசு, தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி நான் பருப்பு, அப்புறம் அதில் வெங்காயம், மஞ்சத்தூள், கறி மசாலாத்தூள், அப்புறம் கேரட்டு, வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து ஒரு 4 விசில் 5 விசில் அடித்து விசிலில் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கத்திரிக்காய் நம்ம தாளிக்கும் போது கட் பண்ணாலே போதும், அதுக்கு முன்னாடி கட் பண்ணக்கூடாது. பட்டைக்கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்குங்க. தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கோஸு, கத்தரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூடு பேஸ்ட்டு, மஞ்சள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்குங்க. பருப்பு நல்லா அடிச்சிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கிட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டுக்குங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம விசிலில் அடித்து வச்சுருக்கோம்ல பருப்பு, சிக்கன் எல்லாம் போட்டு தான் நம்ம அடித்து வச்சுருக்கோம். இதில் நம்ம என்ன சேர்க்கலன்னு பார்த்திங்கன்னா மாங்காய், அப்புறம் வாழைக்காய் 2, அது 2 தான் தால்ச்சாவையே தூக்கி கொடுக்குறதுக்கான ஒரு இது. அது நம்மள்ட்ட இல்லை. அதனால இப்போ நம்ம தால்ச்சா போட்டாச்சு. லாஸ்ட்டாக நம்ம தால்ச்சாவை இறக்க போகும்போது புளியை கரைச்சி ஊற்றி தேவையான அளவு தேங்காய், அப்புறம் முந்திரி, நடக்கடலை எல்லாத்தையும் நல்லா வறுத்து மிக்சியில் ஆட்டி நல்லா பேஸ்ட் மாதிரி அதையும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. தால்ச்சாவும் வச்சு முடிஞ்சிருச்சு. பக்கத்துலேயே கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன் பசங்களுக்கு பொரிக்கிறதுக்கு, அதையும் பொரித்து எடுத்தாச்சு. அப்புறம் என்னுடைய பொண்ணு முட்டையை ஃப்ரை பண்ணி கேட்டிருந்தா. சிக்கனுக்கு பிரட்டின மசாலா இருந்துச்சு. சரி அதிலேயே முட்டையும் பொரித்து எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அவிச்ச முட்டையை கத்தியை வச்சு சைடாக லேசாக கோடை போட்டு அந்த மசாலாலே பிரட்டி எடுத்து அதையும் பொரித்து எடுத்தாச்சு. அவ்வளோதான், லஞ்ச் வேலை முடிஞ்சிருச்சு. தால்ச்சா வச்சு சிக்கன் பொரித்து முட்டையை ஃப்ரை பண்ணி எல்லாம் பண்ணி, ஆனால் நான் சாப்பிட முடியாது. ஏன்னா டாக்டர் இன்னும் 1 மந்த்துக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்பவும் போல் குழஞ்ச சோறு, அப்புறம் ரசம், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதான் என்னுடைய லஞ்சு. இந்த வீக் போனப்போ டாக்டர் உரப்பில்லா சாப்பாடு தான், ஆனால் முட்டை சேர்த்துக்கலாம்னு சொன்னாங்க. எப்போயாவது ஒரு முட்டை சேர்த்துக்கலாம்னு. அதனால் நான் முட்டையை ஆஃப் ஆயில் போட்டுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டேன். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த லஞ்சில் எந்த லஞ்ச் பிடிச்சிருக்கு? சைவமா அசைவமா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன பண்ணுறது, இந்த சமையல்லாம் சமைக்கும்போது அந்த வாடையை சுவாசிக்கும்போது நம்ம இந்த மாதிரி சாப்பிட்ருந்தா மனசாரி சாப்பிட மாட்டோம்ல. அதிகமாக சிக்கன், மட்டன், மீன், கனவா, இறால், நண்டு, சொல்லப்போனால் மாதத்தில் 25 நாள் அந்த சாப்பாடு தான். மீதி 5 நாள் மட்டும்தான் சாம்பார், ரசம் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். இப்போ 1 மந்த்து, சொல்லப்போனால் 2 மந்த் ஆக போதே இந்த சைவ சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கேன். உண்மையிலே சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்கள ரொம்ப கண்டிப்பாக பாராட்டேன்னு. நம்மளும் எப்போவும் அதே சாப்பிட்ருந்தா இப்போ இந்த நிலமை இல்லையில, அதே பழகிருக்கும்ல, திடீர்னு பழக முடியலையில. அப்போ நைட் டின்னருக்கு முர்த்தபா தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் இதெல்லாம் நீ கேட்டாங்கன்னு சொன்னால், அவன் சொல்லிட்டான் எங்கள் அக்கா கலெக்டர்கிட்ட பரிசு வாங்கிச்சுல, அதுக்கு எனக்கு எதுவுமே தரல ட்ரீட்டு, அதுக்கு தான் இதுன்னு சொல்லிட்டு இதை வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு எப்பவும் போல் நைட்டுக்கு இடியப்பம், அப்புறம் சூப்பு, அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்